உயர்கல்வித்துறைக்கு 8505 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு திட்ட செயலாக்கம். சிறார்கள், ஆண்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், மாற்றுப் பாலினத்தார் என அனைத்து பிரிவினரும் நலம் காக்க விளைந்திடும் முனைப்பில் முத்திரை திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்துவதில் முன்னோடி அரசாக இவ்வரசு திகழ்கிறது. பள்ளிக் கல்வி முடித்த மாணவர்கள் அவர் தம் விருப்பத்திற்கேற்ற கல்லூரி கல்வியை தேர்ந்தெடுப்பதில் வழிகாட்ட கல்லூரி கனவு எனும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதுவரை இத்திட்டத்தில் 2,68,000 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். தாய் தமிழ்நாட்டில் கல்வி கற்று தரணியை ஆளும் தகுதியை தமிழ் மாணவர் பெற்றிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் கனவு திட்டமாம் நான் முதல்வன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை கல்லூரி மாணவர்களுக்கு 48,65,050 திறன் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் இங்கிலாந்து, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளின் சர்வதேச பயிற்சிகளில் பங்கு பெற்றுள்ளனர். மேலும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் திறன் பயிற்சி பெற்று வேலைவாய்ப்புகளுக்கு இளைஞர்களை தயார்படுத்திடும் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலம் 16,115 இளைஞர்கள் பயிற்சி முடித்து சான்றிதழ் பெற்றுள்ளனர். 70,500 பேர் பயிற்சி பெற்று வருகின்றனர். ஒன்றிய குடிமைப்பணி தேர்வில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெருமளவில் வெல்வதற்காக உதவித்தொகை, ஊக்கத்தொகை ஆகியவை வழங்கப்பட்டு ஊக்குவிக்கப்படுகிறார்கள். 2025ஆம் ஆண்டு குடிமைப்பணி தேர்வில் வென்ற தமிழ்நாட்டை சார்ந்த 59 நபர்களில் 52 நபர்கள் நான் முதல்வன் திட்ட பயனாளிகள் என்பது அரசின் செயல்பாட்டுக்கு கிடைத்த நற்சான்றாகும்.